ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் புக் 6th தமிழ் புக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஃபஸ்ட் கொஸ்டின் சமூகம். ஆன்சர் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும்னா ஆன்சர் அசதி. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. பி ஆன்சர். தமிழ் கூட்டலெங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். பி ஆன்சர். அமுதென்று பிரித்தெழுத கிடைக்கும் சொல் அமுது கூட்டல் என்று. பி ஆன்சர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். ஏ ஆன்சர். பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல். அடுத்த லெசன் தமிழ் கும்மி. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். ஆன்சர். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டதுன்னா மேதினி. மேதினினா உலகம். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, அதுக்கு ஆன்சர் ஏ பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. அடுத்த லெசன் வளர்த்தமிழ். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினித்தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது கோடிட்ட இடம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆன்சர் எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்த லெசன் கனவு பலித்தது. எழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவு சொல் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அது இது எதனால் எழுதிக்கலாம். 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னா பூ நெடிலெழுத்து பூ அல்லது நெடிலெழுத்து கோ எதனால் எழுதிக்கலாம். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா எக்கு. நெக்ஸ்ட் லெசன் சிலப்பதிகாரம், அதனுடைய 1 மார்க். கழுத்தில் சூடுவது தார். தார்னா இங்கே மாலை குறிக்குது, அதனால் தார் ஆன்சர். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல். அடுத்த லெசன் காணி நிலம், அதனுடைய 1 மார்க். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறுனா அதுக்கு மீனிங் கேணி. சித்தம் என்பதன் பொருள் சித்தம்னா உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். ஆன்சர். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டச் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. ஆன்சர் சி ஆன்சர். பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்த லெசன் சிறகின் ஓசை. தட்பவெப்பம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. கோடிட்டிடங்கள். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆட்டிக்காலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம் பெயர்வதற்கு
வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை. அடுத்தது திருக்குறள் பகுதி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது, இதுக்குரிய ஆன்சர் அறிவுடைய மக்கள். இந்த திருக்குறளோட மீனிங் இதில் வரும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட, அதாவது இதுக்கு மீனிங் என்னென்னா, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதுதான் இதனுடைய ஆன்சர். ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னா இன்சொல். பொருத்தமான சொல்களை கொண்டு நிரப்புகன்னு இருக்கு. இது திருக்குறள். அந்த திருக்குறள் இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிரால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அடுத்தது 3rd லெசன் போகலாம். எந்திர உலகம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை? மருந்து. அதாவது மருந்துங்கிறது இங்கே ஔடதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு, அதாவது ஒன்றா சேர்ந்து விளையாடணும். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று, பி ஆன்சர். ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம், ஏ ஆன்சர். எதிர்ச்சொற்கள் பொறுத்துக்களே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அணுகு, அதுக்கு ஆப்போசிட் விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம், அதுக்கு ஆப்போசிட் சோர்வு. உண்மை, அதுக்கு ஆப்போசிட்னா பொய்மை. இப்போ 3rd லெசன் போகலாம். அறிவியலால் ஆள்வோம். அவன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான். இந்த உரை சின்னரை வந்ததுன்னா பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். உரைக்கிறான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, இதுக்கு ஆன்சர் சி, ஆழ கூட்டல் கடல், இந்த ஆன்சர். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். கணியனின் நண்பன். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், அந்த சொல்ல பிரித்தோம்னா ஆ கூட்டல் உருவம் தான் ஆன்சர் இதுக்கு. மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை, ஆன்சர். செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்னா செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது, அதோடைய ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்னன்னா அரிது. கோடிட்டிடம். மனிதன் தன் வேலைகளை எளிதாக எளிதாக்க கண்டுபிடித்தவை அப்படின்னா எந்திர மனிதனை கண்டுபிடிச்சாங்க. எந்திர மனிதன் தான் ஆன்சர். தானியங்கிகளும் எந்திர மனிதர்களும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுனா இயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ, ஆன்சர். சோஃபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு டேஷ்னா சவுதி அரேபியா, ஆன்சர். அடுத்த லெசன் ஒளி பிறந்தது. அப்துல் கலாம்து. அதில் எதுவும் 1 மார்க் இல்லை. டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களாம் இது இல்லாமல் கலைச்சொல்லறிவோம், அதெல்லாம் புக்குக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கலைச்சொல்லறிவோமும் படிச்சுக்கோங்க. இதோட 6th ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சுது.